உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா? அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க. மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்குக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும். சுப்ரீம் பவர் டெக், மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரில். நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022. ஒவ்வொரு ஒவ்வொரு வாக்காளர்களையும் அந்த காலகட்டத்தில் கணக்கெடுப்பு கட்டணும். அதுக்கு அடுத்தது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. அந்த கணக்கெடுப்பு ஃபார்ம்லாம் வாங்கி அதுக்கப்புறம் என்ன கோரிக்கை வச்சுங்க? இல்லை சார், ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் கேட்ட தீர்மானத்தை யாரும் சொல்ல. நாங்கள் எவ்வளோ கேட்டோம், ஒரு தீர்மானம் நல்லபடியாக ஒன்றுமே சொல்ல சார். இவங்க ஏதோ ஒரு வந்தாடு கடமைக்கு திமுக கூட்டு நடத்தினாங்க, அது மாதிரி நடத்திட்டு போறாங்க சார். நீங்க ஏதோ கோரிக்கை வச்சுங்களா? என்ன கோரிக்கை வச்சு என்ன செஞ்சாரு? செத்தவனுங்க ஒருத்தனை கூட ஓட்டு வரலன்னு சொல்றான். ஓட்டு வரல, செத்தவனுக்கு ஓட்டு வரலையா? செத்தவனுக்கு ஓட்டு இல்ல இருக்கு சார், இருக்கிறது சார். நீங்க திருப்பி நீங்க தான் மாத்தி பேசுறீங்க சார். நாங்க அப்படிதான் சார் பேசுவோம். சரி சார், செத்தவன் உயிரோடு இருக்கிறான், உயிரோடு ஓட்டு இல்லை. சரிங்க சார், பாத்துங்க சார், போட்டு நாளைக்கு ஜெயிலில் தள்ளுங்க சார். அதத்தியா பயிற்சி கூட்டத்திற்கு வருகின்ற அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடியிலே அனைவருக்கும் இந்த கூட்டத்திற்கு வருவதாக அமைக்கின்றோம். இந்த சிறப்பு தீவிர திட்டம் தொடர்பாக தற்போது உங்களுக்கு விளக்குகிறோம். இந்த சிறப்பு தீவிர திட்டத்தில் எதற்காக இந்த சிறப்பு தீவிர திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றால், நிறைய மூத்தவர்களை சொல்லியிருக்காங்க. இந்த டெத்துலாம் இன்னும் எதிர்க்காம இருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல வாக்காளர் சிறப்பு தீவிர திட்டமும் அதுக்கப்புறம் 2004 ஒரு 37
இந்த தேதியில் தான் இதெல்லாம் வந்து இந்த பணிகளை நம்ம மேற்கொள்ளும். வந்து அதே வீட்டுக்கு போகும்போது இதுதான் இரண்டாவது முறை இல்லை அப்படின்னா மூன்றாவது முறை வந்து அந்த வீட்டில் போய் பார்ப்பாங்க. இதுக்கான மூன்றாவது முறை முடிச்சுட்டு வருவாங்க. அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு அவங்க வந்து விஎல்ஓஸ் கொடுக்கணும். விஎல்ஓஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, விஎல்ஓஸ் திமுக ஆட்சி ஒழிக்கணும், அதான் முக்கியம் நமக்கு. அது எதுக்குன்னா சிங்க சேர்ந்து நிற்குது பாரு, அது நம்ம வச்சு சார் நாளை தொகுதி பொறுப்பாளர் இல்லை யாரு மாவட்ட பொதுச் செயலாளர், ஒன்றிய அமைப்பாளர், நாங்களாம் ஒரு விஷயமா வந்து இப்போ நான் போட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு தகவல் சொல்லுங்க, தகவல் சொல்லுங்க, நடந்து கேள்விப்பட்டு கூட்டு காட்டு. அதே பிஜேபி தீண்ட தகவல் வச்சு அப்படி சொல்லாதீங்க சார். இந்த மாதிரி மெயினான கட்சி தான் வச்சுருக்காங்க. வந்து எல்லாருக்குமே தெரியும் சார், பிஜேபினாக்கா அண்ணங்கிறாரு, ஊருக்குறாரு, கையெழுத்து வராங்க, கையெழுத்து போட்டு யாரும் மெயினாக எடுத்தோன்னு கேட்போம். பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாம் மெயினான கட்சி சொல்லியா பண்ண கேட்டாங்க. எடுத்துக்கோ சார், பண்ணிட்டு முதல்ல இதையே சரியான தகவல் எடுத்து பார்த்தீங்க. நீங்கள் வாக்காளர் ஒரு பொலிட்டிக்கல் எட்டு பேர் சார் இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க, முக்கியமான ஆட்கள். அவங்க தகவலே உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் இந்த பப்ளிக்கோட தகவல் எடுத்துக்கிறீங்க சார். நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டி குரூப்பில் போட்டுருக்காங்க. யாருக்கு பேர் யாருக்கு அந்த குரூப்பில் என்ன பேர் கிடங்க லாஸ்ட் டைம் பண்ணுறது வேறுங்க. ஒவ்வொரு அரசு டிஎம்கே மாறிக்கிட்டே இருக்கும்.